பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். காலையில் எழுந்து அப்படியே வாக்கிங் வரலாம் அப்படின்னு வாக்கிங் வந்தேன். அப்படி வாக்கிங் வரும்போது அப்படியே வந்து ஒரு பாலம், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய மது பிரியர்கள் அவங்க இந்த மாதிரி ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள், தனியாக இருக்கக்கூடிய புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம் இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு பார்த்த உடனேயே அது ஓரத்தில் உட்காந்து இந்த மாதிரி குடிக்கணும்னு தோணும் போல இருக்குது. ஏன்னா குடிக்க வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குடிக்கிற கடையே அரசு நடத்தும்போது அப்போ குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது அரசுக்கு எதிராக நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா கோஷம் எழுப்புற மாதிரி, இல்லை அரசு விதிமுறைகளுக்கு எதிராக வந்து நம்ம போராடுற ஒரு தேச துரோகமாக கூட அது மாற்றப்படும். அதனால் வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. குடித்து தொலைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது குடித்தா நீங்கள் தான் பணம் செலவு பண்ண போகிறீங்க, உங்கள் குடும்பம் தான் நாசமாக போக போகுது, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் குடிச்சுப்புட்டு அந்த பாட்டில்கள்லாம் எடுத்து சேகரித்து வீட்டு பக்கம் கொண்டு போங்க. இல்லை கடையில் இப்போ திரும்ப இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இந்த 10 ரூபா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. இந்த பாட்டிலாம் திரும்ப கொடுத்தாங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ அங்கனக்குள்ளே 40 ரூபா கிடக்கு. ஆமாம், இதை அப்படியே வந்து இது யார் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பசங்க குடிக்கிறாங்கல்ல, அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் தெரிஞ்சு போயிருமே, திரும்ப கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்நேரம் என்னடா நீயே அப்படின்னு கேட்டால் தான் வேலை முடிஞ்சு போயிருமே. அதனால் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, நாங்கள் பாட்டிலில் போட்டு போயிடறாங்க. இங்கே கிடக்கிறதெல்லாம் பாருங்கள். வேதனையோடு நான் சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் வெறும் 12 கோடி பேர் தான் இருக்கிறான். என் பையன் கேட்டான், அந்த நாடு எப்படிப்பா இவ்வளோ வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு. நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அங்கே இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே அந்த நாட்டு மேலே பற்று இருக்கும்பா. இது என் நாடு, நான் வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருப்பேன். இது என் நாடு, என் நாடு போடுற அந்த சட்டத்தை நான் கடைபிடிப்பேன்னு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அதனால தான் அந்த நாடு வந்து சின்ன நாடாக இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பொருளாதார நெருக்கடியை உலகமே சந்திக்கும்போது ஜப்பான் அசால்ட்டாக கடந்து போயிட்டுருக்கிறான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து பிரச்சனையே என்னென்னா, தனி மனித ஒழுக்கம் இல்லைப்பா. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நம்ம எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 51(a) ஒரு 11 கடமை ஒரு இந்தியருக்கு இருக்குது. இந்த 11 கடமை எனக்கு இருக்கான்னே தெரியாமல் வாழக்கூடிய எத்தனையோ இந்தியர்கள் இங்கே இருக்காங்க. ஆகவே வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போது அது என் நாடு தானே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மனநிலை இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்போது வந்து மாற்றம் எங்கேருந்து வரும்னா, ஒவ்வொரு மனிதனும் தன் தேசத்தின் மீது பற்று வரும்போதும், என் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும், நான் நாட்டை சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே வந்து மாற்றங்கள் பிறக்கும். இது எல்லா மனுஷனுக்கும் வரணும் தம்பி அப்படின்னு சொன்னேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பொது வழியில் நீங்கள் சரக்கு அடிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்கள் மனசாட்சிக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். வந்து இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நண்பரோடு போய் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா குடிங்க. அந்த பாட்டில்கள்லாம் புறக்கி எங்கே சேஃபாக பத்திரமா சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது பல பிரச்சனைகளை உண்டாக்குது. இந்த மாதிரி வயல்வெளியெல்லாம் போட்டிங்கன்னா விவசாய நேரத்தில் கை காலெல்லாம் பயங்கரமாக குத்திடும். அதனால் ஏகப்பட்ட விளைவுகள். தயவுசெய்து மதிப்பிற்குரிய மதுப்பிரியர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிறங்கிறத இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.